Welcome. We are going to relational database management system multiple choice questions and answers. இப்போ நம்ம பார்க்க போகிறது part 2 வீடியோ பார்க்க போகிறோம். part 1ல நான் ஆல்ரெடி பேசிக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தேன். சேம் அதே மாதிரி தான் part 2ல நம்ம எல்லா டாப்பிக்கும் RDBMSல கவர் பண்ணுற மாதிரி பேசிக்கான கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். First question, which command is used to change the definition of table? அப்போது சேஞ்ச் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்ன நம்மளுக்கு கீவேர்டு கொடுத்துருக்காங்கன்னா டெஃபினிஷன் கொடுத்துட்டாங்க. அப்போது டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜில் உள்ள கமாண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜில் நம்ம பார்க்கும்போது இதில் நமக்கு க்ரியேட் அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணுறதுக்கு. அப்டேட் அப்படின்றது டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் கமாண்டே கிடையாது, டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜோட கமாண்ட், DMLோட கமாண்ட். அப்போது அல்டர் அப்படின்றதான் நம்ம சேஞ்ச். ஓகே, யூஸ் டு சேஞ்ச் த டெஃபினிஷன் ஆஃப் அ டேபிள். ஸோ ஆன்சர் வந்து சி தான். செலக்ட் அப்படின்றது நம்ம டேட்டாவை ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். க்ரியேட், அல்டர், செலக்ட் இது மூணு தான் ஃபஸ்ட்டு DDLோட கமாண்ட். ஸோ இது மூணுலேயும் அல்டர் அப்படின்றதா நம்ம சேஞ்ச் த டெஃபினிஷனுக்குள்ள கமாண்ட், ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், dash is not a type of constraint in SQL language. ஸோ SQLோட constraint நம்ம பார்க்கும்போது not null, unique, default, check, primary key, foreign key. நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் இதில் எல்லாத்த பற்றியும் நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கேட்டிருக்கிறது நாட் கேட்டிருக்காங்க. ஃபாரின் கீ, ப்ரைமரி கீ, யூனிக், அல்டர்னேட் கீ. அல்டர்னேட் கீ அப்படின்றது கன்ஸ்ட்ரைண்டில் ஒரு டைப் கிடையாது. கீஸ் அப்படின்னு வரும்போது அதில் தான் ஒரு டைப் வந்து அல்டர்னேட் கீ. கீஸ் இன் SQL அப்படின்ற டாப்பிக்கில் தான் அல்டர்னேட் கீ வரும், கன்ஸ்ட்ரைண்டில் அல்டர்னேட் கீ வராது. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ப்ரைமரி கீ அண்ட் யூனிக் கீ? ஸோ யூனிக் கீக்கும் ப்ரைமரி கீக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கீ அப்படின்றது ஒரு டேபிளில் ஒரே ஒரு ப்ரைமரி கீ தான் இருக்கும். ஆனால் யூனிக் கீ அப்படின்றது ஒரு டேபிளில் எத்தனை காலம்ஸை வேணாலும் நம்ம யூனிக் கீயாக செட் பண்ணிக்கலாம். யூனிக் கீ அப்படின்னா என்ன மீனிங்னா அந்த காலத்தில் உள்ள வேல்யூஸ் ரிப்பீட்டட் ஆகக்கூடாது, யூனிக்காக தான் இருக்கணும். இப்போ ஃபோன் நம்பர், ஒருத்தருக்கு வர்ற ஃபோன் நம்பர் கண்டிப்பாக இன்னொருத்தருக்கு வராதுன்னா அந்த காலத்தை நம்ம யூனிக் கீயாக செட் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் சேம் அதே மாதிரி தான். அது மாதிரி நம்ம யூனிக் கீயாக எத்தனை வேணாலும் செட் பண்ணிக்கலாம் ஒரு காலத்தில். இப்போ இதில் மெயில் ஐடின்னு ஒன்று கொடுத்தோம்னா மெயில் ஐடியும் ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் கண்டிப்பாக மேட்ச் ஆகாது, அதையும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ யூனிக் கீ ஒரு டேபிளில் எத்தனை யூனிக் கீனாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம். பட் ஒரே ஒரு காலத்தை மட்டும்தான் நம்ம ப்ரைமரி கீயாக செட் பண்ண முடியும். இப்போ பார்க்கலாம். ப்ரைமரி கீ கேன் ஸ்டோர் நல் வேல்யூ. ப்ரைமரி கீயில் நல் வேல்யூ முதல்ல ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டே தப்பு தான். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், we can have only one primary key in a table. Yes, while we can have multiple unique keys. ஸோ நம்மளோட ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following is a correct order of SQL statement? ஒரு SQL statement வந்து கீழே உள்ள இந்த கமெண்ட் எல்லாம் வச்சு எழுதணும் அப்படின்னா எது கரெக்டான ஆர்டர் கேட்டிருக்காங்க. கேட்டிருக்கிறது வந்து செலக்ட் குரூப் பை வேர் ஹேவிங். இப்போது எப்போவுமே ஒரு கொரி வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போது ஃபஸ்ட்டு செலக்ட் இருக்கும், அதுக்கடுத்து ஃப்ரம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வேர் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வேரில் வந்து குரூப் நிறையா காலத்தை சேர்த்து பண்ணும்போது குரூப் பை யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஹேவிங், அடுத்து ஆர்டர் பை. இதுதான் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணுற கமெண்டில் நெக்ஸ்ட்டு வர்றது. செலக்ட் ஃபஸ்ட்டு இருக்கணும், அடுத்து ஃப்ரம். இப்போ இது எல்லாமே கண்டிப்பாக இருக்கணும்னா நமக்கு அவசியம் கிடையாது. மேபி இதில் உள்ள ஏதாவது ஒரு நாளை நம்ம யூஸ் பண்ணோம்னா எதுக்கப்புறம் எது வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் இது கொடுத்துருக்கேன். செலக்ட் ஃப்ரம் வேர் குரூப் பை ஹேவிங் ஆர்டர் பை. இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறத பற்றி பார்த்தீங்கன்னா செலக்ட்டுக்கு அப்புறம் குரூப் பை வேருக்கு அப்புறம் தான் வந்து குரூப் பை வரணும். அப்போது இந்த கண்டிஷன் வந்து நமக்கு தப்பு தான். செலக்ட் வேர் குரூப் பை ஹேவிங். ஸோ செகண்ட் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது. செலக்ட்டுக்கு அப்புறம் எப்போவுமே வந்து செலக்ட்டுக்கு அப்புறம் ஃப்ரம் இருக்கணும், ஃப்ரம்க்கு அப்புறம் வேர் தான் இருக்கணும். ஸோ அப்போ இதுவும் ராங் தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஹேவிங் குரூப் பை பார்க்கும்போது குரூப் பை தான் ஃபஸ்ட் இருக்கணும், ஹேவிங் செகண்ட் இருக்கணும். அப்போ நம்மளோட ஆன்சர் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர்.
Next question, which of the following are the synonym for column and rows? அப்போ காலம்க்கு வேறு என்ன நேம் இருக்குது, ரோஸ்க்கு என்ன நேம் இருக்குதுன்னு கேட்குறாங்க. இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு டேபிளில் நான் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஃபுல்லாக கேட்டாங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் டேபிள். ஸோ ஃபுல்லுத்தையும் கவர் பண்ணோம், ரோஸ் காலம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து கவர் பண்ணோம்னா அதுதான் ஒரு டேபிள். ஓகே, சாரி. ஓகே, இதுதான் வந்து ஒரு டேபிள். இந்த டேபிளில் உள்ள காலம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டூடெண்ட், ஃபோர் நேம், சர் நேம், டேட் ஆஃப் பர்த், மார்க்ஸ், இந்த மாதிரி ஒரு காலமும் நம்ம ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஃபீல்டு, அப்படி இல்லைன்னா ஒரு அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டூடெண்ட் ஐடின்றது ஒரு அட்ரிபியூட். அப்போது காலம்ஸுக்கு 2 நேம் இருக்குது, ஃபீல்டுன்னு ஒன்று, அட்ரிபியூட்னு ஒன்று. ஓகே, இப்போ ஃபீல்டு நேம் அப்படின்னு கொடுத்தோம்னா இதோட டைட்டில். ஓகே, இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஃபீல்டு. ஸ்டூடெண்ட் ஐடின்றது ஃபுல்லாக சேர்ந்து அந்த காலம் ஃபுல்லாக சேர்ந்து ஒரு ஃபீல்டு. பட் ஃபீல்டு நேம்னு பார்த்தோம்னா அந்த ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிறது எல்லாமே தான் வந்து ஃபீல்டு நேம். ரெக்கார்ட்ஸ் அப்படின்றது தான் ரோஸ், ஒரு ரோவும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே ரெக்கார்டு. ஓகே, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டோட நேம் சொல்லி அவங்களோட ரெக்கார்டு, செகண்ட் உள்ளவங்களோட ரெக்கார்டு அப்படின்னா ஒரு ரோவும் ஒரு ரெக்கார்டு. இன்னொன்று என்ன சொல்லுவோம்னா டுப்பிள்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த ரெக்கார்டை. ஸோ அப்படின்னா இப்போ ரோவுக்கும் காலமுக்கும் கேட்டிருக்காங்க. நமக்கு பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு 2 கரெக்டு. ரோஸ்க்கு வந்து அனதர் நேம் டுப்பிள் ரெக்கார்டு. ஓகே, காலம்ஸோட இன்னொரு நேம் ஃபீல்டுன்னு சொல்லலாம், அட்ரிபியூட்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். இங்கே கொடுத்துருக்குற ஆப்ஷன் வந்து எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1 and 2, 3 and 4, only 1, only 2. ஆன்சர் ஏ நமக்கு கரெக்டான ஆன்சர். ஃபஸ்ட்டு 2மே நமக்கு கரெக்டு தான். ஓகே, ஆன்சர் ஏ. Next question, which operator is used to compare the null values in SQL? So null values எல்லாம் கம்பேர் பண்ணுற ஆப்ரேட்டர் நமக்கு இஸ் ஆப்ரேட்டர். சப்கொரிஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following statement correct regarding the difference between truncate, delete and drop? நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் ட்ரங்கேட்டுக்கும் டெலீட்டுக்கும் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம். என்ன பார்த்தோம், ட்ரங்கேட் அப்படின்றதும் எல்லா ரெக்கார்ட்ஸையுமே டெலீட் பண்ணுறது தான், டெலீட் அப்படின்றதும் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணுறது தான். பட் ட்ரங்கேட் அப்படின்றது அதுக்கு அலோகேட் பண்ணியிருக்கிற ஸ்பேஸையும் சேர்த்து டெலீட் பண்ணும். டெலீட் வந்து அப்படி பண்ணாது, அந்த டேட்டாஸை மட்டும் டெலீட் பண்ணும். அப்புறம் இந்த ட்ராப் அப்படின்றது என்னதுன்னா நம்ம டேட்டா பேஸில் உள்ள ஃபீல்டு எல்லாமே டெலீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ட்ராப். ஓகே, ஸோ டேட்டா பேஸ் அப்படின்றது என்னது, நிறைய டேபிள்ஸ் எல்லாம் சேவ் பண்ணிட்டு இருக்கிறது தான் டேட்டா பேஸ். அந்த டேட்டா பேஸில் உள்ள ஃபீல்ட்ஸை வந்து டெலீட் பண்ணுறது தான் ட்ராப். டேபிளில் உள்ள ஃபீல்டெல்லாம் டெலீட் பண்ணுறது தான் அந்த ட்ரங்கேட்டும் டெலீட்டும். ஓகே, இப்போ இதுக்குள்ளே மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னொன்று இது எந்தெந்த கமாண்டுக்குள்ளே இருக்குது, எந்தெந்த லாங்குவேஜுக்குள்ளே இந்த கமாண்ட் இருக்குதுன்னு நமக்கு தெரியணும். ஸோ அதுக்காக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். டேட்டா டெஃபனிஷன் லாங்குவேஜில் என்னெல்லாம் இருக்குன்னா ட்ராப், ட்ரங்கேட். நமக்கு இப்போ கொடுத்துருக்கிறது மட்டும் சொல்கிறேன் நான். ட்ராப், ட்ரங்கேட் ரெண்டுமே DDL இருக்கிறது. டெலிட் அப்படின்றது DML இருக்கிறது. ஓகே, ஸோ இது வந்து இப்போ இதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ நம்மளோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்ப்போம். நமக்கு கரெக்டான ஆன்சர் இதுன்னு தான் கேட்டிருக்காங்க. டெலீட் ஆப்ரேஷன் கேன் பி ரோல்டு பேக். டெலீட் ஆப்ரேஷன் வந்து ரோல் பேக் பண்ணலாம். ஏன்னா கண்டிப்பாக ஸ்பேஸ் வந்து டெலீட் ஆகாது, ரோல் பேக் பண்ணி நம்ம வந்து நம்ம டெலீட் பண்ணதை திரும்பி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது கரெக்டு தான். பட் ட்ரங்கேட் அண்ட் ட்ராப் ஆப்ரேஷன் கேன் நாட் பி ரோல்டு பேக். ஸோ இது வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ட்ரங்கேட் அண்ட் ட்ராப் ஆப்ரேஷன் கேன் பி ரோல் பேக், பட் delete operation cannot be rolled back. Next question, சரி, next option, delete is an example of DML but truncate, drop example of DDL. தேர்ட் ஒன்றும் நமக்கு கரெக்டான ஆன்சர் தான். ஸோ அப்போ நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 1, தேர்ட் 1 ரெண்டுமே நமக்கு கரெக்டான ஆன்சராக தான் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, இதில் வந்து டெலீட், ட்ராப், ட்ரங்கேட் மூணுக்குமே டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்குறேன். இது ஃபஸ்ட் பார்ட்லேயும் சேம் இதே நான் டெஃபினிஷன் தான் கொடுத்தேன். அதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இது மூணையுமே. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், த SQL ஸ்டேட்மெண்ட். ஒரு ஸ்டேட்மெண்ட் கீழே கொடுத்துருக்காங்க, ரவுண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அதோட நம்ம ஆன்சர் வந்து கேட்குறாங்க.
இப்போ ரவுண்ட் ஆஃப் 65.726 இது பற்றி நமக்கு பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்றதை வச்சு தான் நமக்கு இதோட ஆன்சர் இருக்குது. ஃப்ரம் டூஎல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டூஎல் அப்படின்றது வந்து டேபிளோட நேம். இப்போ பார்த்தோன்னா இதோட ஆன்சர் என்ன இருக்கும் ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். ரவுண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகும்னு. இப்போ ரவுண்ட் ஆஃப் இப்போ வேல்யூ வந்து இதுதான். ஓகே, இந்த நம்பர் தான் இதுக்குள்ளே இருக்குன்னு நீங்கள் நினச்சிக்கணும். 11.2346, -1. ஸோ -1 அப்படின்னு பார்க்கும்போது இதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொடுக்கணும் ஃபஸ்ட் இருக்கிறத. ஸோ இப்போ வந்து 11 ரவுண்ட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 10 தான் பக்கத்தில் வருது. 10 ஒன்று 11 ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 10ஆக இருக்கணும், இல்லை 20ஆக இருக்கணும். ஓகே, இப்போ 10 அப்படின்றது தான் வந்து 11க்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ அதுதான் நம்மளோட ஆன்சர் 10. ஓகே, -2 அப்படின்றது இப்போ 10க்கும் முன்னாடி ஏதாவது ரவுண்ட் ஆஃப் பண்ண முடியும்னா கிடையாது, ஆன்சர் 0. 1 அப்படின்றது 1 2 3 4 எல்லாமே நம்ம டாட் வச்சு கொடுக்கலாம். டாட்டுக்கு அப்புறம் எத்தனை வேல்யூ இருக்கணும் அப்படின்றது தான் 1. இப்போ 1 அப்படின்னு கொடுக்கும்போது 11.2 ஒரே ஒரு பொசிஷன் கொடுக்கணும். 2 கொடுத்துருக்கோம் அப்படின்னா 2 3 சேர்ந்து கொடுக்கணும். ஓகே, 3ன்றப்போ அதே மாதிரி 4. ஸோ இதுதான் வந்து ரவுண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனுக்குள்ள ஆன்சர். இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா 65.726 -1. ஸோ -1னா நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா 65.7 கொடுத்துருக்காங்க. இப்போது 65.7 நம்ம ஒன்று 60யாக ரவுண்ட் ஆஃப் பண்ணணும், அப்படி இல்லைன்னா 70யாக ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். நம்மளோட ஆப்ஷன் வந்து 70 இருக்குது. ஸோ 70யே நம்மளோட ஆன்சராக கொடுத்துடலாம். மேபி உங்களுக்கு இங்கே 60 70 ரெண்டுமே இருந்ததுன்னா நம்மளோட ஆன்சர் 70யாக தான் இருக்கணும். ஏன்னா 65க்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 7 கொடுத்துருக்காங்க. ஸோ 65.7னா நமக்கு 66 மாதிரி தான். அது வந்து 70க்கு பக்கத்தில் தான் இருக்குது, 60க்கு பக்கத்தில் இல்லை. அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து 70 தான் நம்மளோட ஆன்சராக இருக்கணும். ஓகே, இதுலேயும் நம்மளோட ஆன்சர் 70. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அபவுட் த SQL as கிளாஸ். இப்போ as அப்படின்றதோட மீனிங் ஒன்றும் கிடையாது, அலைஸ். இப்போ 2 நேம் ஒருத்தருக்கு வச்சுருந்தாங்கன்னா, இப்போ சரண்யா அலைஸ் அனிதா அப்படி சொல்லுவோம்ல, அப்போ சரண்யாவோட இன்னொரு நேம் அனிதா. ஸோ அதுதான் வந்து இந்த as. இப்போ பாருங்கள், இந்த as class in SQL is used to change the column name. ஸோ ஒரு காலம் நேமை இன்னொரு காலம் நேமாகவும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து அலைஸ். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஏ தான் கரெக்ட் ஆன்சர். இந்த அவுட்புட் எதுக்குன்னா assign the name to derived column. ஓகே, இப்போ எப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அலைஸ் காலம்ஸ்க்கு வந்து எப்படி அலைஸ் செட் பண்ணணும், ஒரு டேபிளோட நேமே எப்படி அலைஸ் செட் பண்ணணும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு காலமுக்கு செட் பண்ணும்போது பாருங்கள், செலக்ட் காலம் நேம் அலைஸ் நேம். இப்போ காலம் நேம் வந்து நான் மார்க் 1 வச்சுருக்கேன்னு வைங்களேன். இல்லை எனக்கு தமிழ் அப்படின்னு அந்த காலத்தை செட் பண்ணணும். ஏன்னா மார்க் 1 வந்து தமிழோட மார்க் தானா. நான் இங்கே என்ன கொடுக்கணும்னா மார்க் 1 ஆஸ் தமிழ். ஓகே, அப்போ டேபிளோட நேம் கொடுத்துடலாம். இப்போ நான் டேபிளுக்கே நேம் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படின்ற டைமில் செலக்ட் காலம் நேம் நமக்கு ஒன்று தான் இருக்கும், அதை கொடுத்தாச்சு. ஃப்ரம் டேபிள் நேம் ஆஸ் அலைஸ் நேம். இப்போ டேபிள் நேம் வந்து ஸ்டூடெண்ட்னு இருக்குது. நான் ஸ்டூடெண்ட்லேயே பர்சனல் டீட்டெயில்ஸும் நான் ஸ்டூடெண்ட் டேபிளுக்கு போட்டிருக்கேன், மார்க் டீட்டெயில்ஸும் போட்டிருக்கேன். அப்போது ஸ்டூடெண்ட்டுன்னு மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்ட் அப்படின்னு செட் பண்ணணும். இல்லைன்னா ஸ்டூடெண்ட் பர்சனல் டீட்டெயில்ஸ் செட் பண்ணணும். அப்படின்னா இப்போ இங்கே ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு நம்ம ப்ரீவியஸ் நேம் கொடுத்துட்டு அலைஸ் ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்ட் அப்படின்னு செட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ அலைஸ் அப்படின்றது ஒரு நேம் இன்னொரு நேமாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கான மீனிங். அப்போ ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் கமாண்ட் மேக்ஸ் த அப்டேட் பெர்ஃபார்ம்டு பை த டிரான்சாக்ஷன் பெர்மனண்ட் இன் த டேட்டாபேஸ். டிரான்சாக்ஷன் லாங்குவேஜ், இப்போ TCL லாங்குவேஜ், டிரான்சாக்ஷன் வந்தாலே நமக்கு TCL லாங்குவேஜ் நம்ம பார்க்கும்போது டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜில் கம்மிட், சேவ் பாயிண்ட், ரோல் பேக் அண்ட் செட் டிரான்சாக்ஷன். இதில் மெயினாக நம்ம கம்மிட்டும் ரோல் பேக்கும் தான் நம்ம மெயினாக டிரான்சாக்ஷனோட கமாண்டுன்னு பார்ப்போம். கம்மிட் அப்படின்றது தான் வந்து யூஸ்டு டு பெர்மனெண்ட்லி சேவ் த எனி டிரான்சாக்ஷன் இன் டு த டேட்டா பேஸ். நம்ம டேட்டா பேஸில் பெர்மனெண்ட்டாக ஒரு சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம உள்ள கமாண்டு தான் வந்து கம்மிட். ரோல் பேக் அப்படின்றது வந்து நான் ரோல் பேக்னால் நமக்கு அண்டு தெரியும்ல, அதுதான் வந்து ரோல் பேக். ஓகே, சேவ் பாயிண்ட் அப்படின்றது இந்த பெர்மனெண்ட்லியே அப்படி வந்து டெம்பரவரிலியாக நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்னா அது சேவ் பாயிண்ட் கமெண்ட் யூஸ் பண்ணணும். செட் டிரான்சாக்ஷன், ஸ்பெசிஃபை த கேரக்டர் ஃபார் த டிரான்சாக்ஷன். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது பெர்மனெண்ட்லி சேஞ்சஸ் த டிரான்சாக்ஷன். நம்மளோட ஆன்சர் வந்து கம்மிட் அண்ட் ஆப்ஷன் பி.
Next question, how can you change Thomas into Michael in the last name? Okay, column in use user table. Table ஓட நேம் வந்து user. ஓகே, அதில் லாஸ்ட் நேம் அப்படின்ற காலத்தில் தாமஸை போய் மைக்கிள்னு சேஞ்ச் பண்ணணுமா. தாமஸோட லாஸ்ட் நேம் வந்து மைக்கிள்னு சேஞ்ச் பண்ணணுமா, அப்படி தான் கொடுத்துருக்காங்க. தாமஸ்க்கு பதிலாக மைக்கிள்னு சேஞ்ச் பண்ணணும் அந்த இடத்துல போய். அப்போ நமக்கு என்ன வரணும், அப்டேட் கொடுக்கணும். ஸோ அப்டேட் தான் நமக்கு யூஸ் பண்ணணும். இப்போது அப்டேட், ஸோ அப்டேட் கமெண்ட் தான் கொடுப்போம். அப்டேட் இது வந்து நம்ம டேபிளோட நேம். அப்டேட் டேபிள் நேம் செட் லாஸ்ட் நேம் ஈக்குவல் டு தாமஸ் இன்டூ கொடுக்கக்கூடாது. இன்டூ அப்படின்றது வந்து புதுசாக ஒரு ரெக்கார்டை நம்ம இப்போ தான் இன்செர்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற இடத்துல தான் நம்ம இன்டூ கொடுக்கணும். சேஞ்ச் பண்ணும்போது நான் வேர் கிளாஸ் தான் கொடுக்கணும். எந்த இடத்துல போய் தாமஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது. தாமஸ் இன்டூ மைக்கிள் அப்படின்னு பார்க்கும்போது சரி மைக்கிளை தான் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, மைக்கிள் அப்படின்ற நேம் தான் இப்போ எனக்கு வேணும். தாமஸ் அப்படின்றது ஓல்டு நேம், மைக்கிள்ன்றது நியூவாக செட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ பாருங்கள் செட் மைக்கிள் அப்படின்ட்டு இருக்கணும். இப்போ நமக்கு நான் ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் வச்சு உங்களுக்கு சொல்கிறேன், இல்லாட்டி குழப்பம். ஆப்ஷன் டி பாருங்கள், அப்டேட் யூசர்ன்றது டேபிள் நேம், செட் கொடுத்துட்டோம். செட் என்ன செட் பண்ணணும், லாஸ்ட் நேம் ஈக்குவல் டு மைக்கிள்னு எனக்கு செட் பண்ணணும். அதானே, இப்போ எனக்கு செட் பண்ண வேண்டியது மைக்கிள். செட் லாஸ்ட் நேம் ஈக்குவல் டு மைக்கிள். எங்கே போய் செட் பண்ணணும், லாஸ்ட் நேம் ஈக்குவல் டு தாமஸ். லாஸ்ட் நேம் தாமஸ் அப்படின்ற இடத்துல போய் எனக்கு லாஸ்ட் நேம் மைக்கிள்னு செட் பண்ணுங்கள். இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ வேறு எந்த ஆப்ஷன் பார்த்து நீங்கள் குழப்பிக்க வேணாம். இந்த ஆன்சர் மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற ஆப்ஷன்லாம் பாருங்கள். ஓகேவா, நம்மளோட ஆன்சர் டி. இங்கே பாருங்கள், அப்டேட் டேபிள் நேம் செட் காலம் 1 ஈக்குவல் டு வேல்யூ, காலம் 2 இது எத்தனை கொடுத்துக்கலாம், வேர் கண்டிஷன். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின், which type of join is used to return rows that do not have matching values? ஸோ நாட் மேட்சிங் வேல்யூஸை ஜாயின் பண்ணுறது எந்த கமெண்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம அவுட்டர் கமெண்ட் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா அவுட்டர் கமெண்ட் இஸ் ஒன்லி ஜாயின் ரிட்டர்ன் த அன்மேட்ச்டு ரோஸ். ஓகே, இங்கே கேட்டிருக்கிறது நாட் மேட்ச்டு தான். ஸோ அப்போ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிறது நமக்கு அவுட்டர் ஜாயின். இதில் நிறையா டைப்ஸ் இருக்குது, லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின் அண்ட் ஃபுல் அவுட்டர் ஜாயின் அப்படின்னு. அதுக்கப்புறம் நேச்சுரல் ஜாயின் அப்புறம் இந்த ஈக்யூ ஜாயின் ரெண்டுமேவும் மேட்சிங் டேட்டாஸ் எல்லாத்தையுமே நமக்கு ஜாயின் பண்ணுறது, மேட்சிங் வேல்யூஸை. நாட் மேட்சிங் அன்மேட்ச்டு வேல்யூஸை ஜாயின் பண்ணுறது அவுட்டர் ஜாயின். ஓகேவா. Next question, which of the following is the basic approach of joining table? Union join, natural join, subqueries மூணுமே பேசிக்கான ஜாயினிங் மெத்தட் தான். ஆப்ஷன் டி நம்மளுக்கு ஆன்சர். Next question, why we need to create an index of the primary key is already present in the table? இப்போ நம்மளோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் இம்ப்ரூவ்ஸ் த ஸ்பீட் ஆஃப் டேட்டா ரெட்ரிவல் ஆப்ரேஷன் ஆன் த டேபிள். ஸோ இண்டெக்ஸ் வந்து எதுக்காக நம்ம செட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்பீட் ஆஃப் டேட்டா ரெட்ரிவல். நம்ம டேட்டா ரெட்ரிவல் வந்து ஸ்பீடாக இருக்கணுங்கிறதுக்காக செட் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர், ஆப்ஷன் ஏ. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், குரூப் ஆஃப் ஆப்ரேஷன் தட் ஃபார்ம் எ சிங்கிள் லாஜிக்கல் யூனிட் ஆஃப் ஒர்க் இஸ் நோன் அஸ். குரூப் ஆஃப் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுனாலே நம்ம டிரான்சாக்ஷன் டிசிஎல் கமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோம். நம்மளோட ஆன்சர் டி. டிரான்சாக்ஷன் இஸ் அ சீக்வன்சியல் குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் சச் as select, insert, update, delete to perform as a single logical unit of work that can be committed or rollback. Next question, shared lock are applied while performing. shared lockனா என்ன அப்படின்னா, இதோட இன்னொரு நேமே ரீட் லாக்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதோட ஆன்சர் ரீட் ஆப்ரேஷன். shared lock can only be applied while reading or changing in a data is performed. is also known as read lock. அதனால இதோட ஆன்சர் வந்து ரீட் ஆப்ரேஷன். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், when the wildcard in a where class is useful. ஸோ wildcard வந்து இந்த where கிளாஸில் எப்போ யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளோட ஆன்சர் பி.
when the exact match is not possible in a select statement. அதாவது நம்ம செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து எப்போவுமே கரெக்டாக மேட்சாக இருக்கும்னு சொல்ல முடியாது. நம்ம வேர் கிளாஸ் யூஸ் பண்ணால் தான் வந்து நம்ம கரெக்டான டேட்டாஸை எடுத்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ண முடியும். நம்மளுக்கு எந்த டேட்டாஸ், எந்த ரோஸ், எந்த காலம்ஸ் நம்மளுக்கு வேணுமோ அதை கரெக்டாக நம்ம எடுக்க முடியும். ஓகே, ஸோ அப்போது நாட் மேட்ச் பாசிபிள் இன் த செலக்ட் கேட். எப்போ ஒரு செலக்ட் கேஸில் நம்ம நாட் மேட்சாக இருக்கோ அந்த டைமில் நம்ம வேர் கிளாஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் பி. The wildcard is a character used to search complex data from the database uniquely. இப்போ செலக்டை யூஸ் பண்ணி நம்ம நார்மல் டேட்டாஸ் எல்லாத்தையுமே நம்ம ரெட்ரீவ் பண்ணிக்கலாம். பட் காம்ப்ளெக்ஸ் டேட்டா அப்படின்னு வரும்போது அந்த டைமில் செலக்ட் கேஸ் வந்து நமக்கு கரெக்டாக ஆன்சர் கொடுக்கறது கஷ்டமாக இருக்கும். அப்போது நம்ம வேர் கிளாஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சீக்வன்ஸ் கேன் ஜென்ரேட். சீக்வன்ஸ் அப்படின்னா ஆர்டர். ஸோ ஒரு ஆர்டர் வந்து எந்த இடத்துல ஜென்ரேட் பண்ணுவோம், நம்பர்ஸாக அல்ஃபபெட்ஸான்னு கேட்குறாங்க. நம்ம நம்பர்ஸ்லேயும் ஆர்டர் செட் பண்ணுவோம், அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர். ஆல்ஃபபெட்ஸ்லேயும் அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர். ஸோ ஒரு ஆர்டரை செட் பண்ண முடியும். நம்மளோட ஆன்சர் நம்பர் வேல்யூ, ஆல்ஃபா நியூமரிக் வேல்யூ ரெண்டுமே வரும். ஆப்ஷன் ஏ அண்ட் பி. ஓகே, next question, the sequence in SQL can be generate a maximum number. இந்த sequence சொன்னோம் இல்லையா, அதோட maximum number வந்து கேட்குறாங்க. ஆன்சர் 38 digit. ஓகே, next question, which of the following options are correct regarding these 3 keys? 3 keys கொடுத்துருக்காங்க. அதோட கரெக்ட் ஆப்ஷன் வந்து என்னென்னு கேட்குறாங்க. ப்ரைமரி கீ, சூப்பர் கீ, கன்கார்டினேட் கீ. ஃபஸ்ட்டு இந்த கீஸ் பற்றி நான் உங்களுக்கு லைட்டாக சொல்லிடுறேன். ப்ரைமரி கீ அப்படின்றது ஒரே ஒரு கீ தான் ஒரு டேபிளில் இருக்கும், நமக்கு தெரியும். இப்போது கன்கார்டினேட் கீ அண்ட் சூப்பர் கீ இது ரெண்டு மட்டும் பற்றியும் பார்க்கணும். கன்கார்டினேட் கீ, சூப்பர் கீ இது ரெண்டுமே ஒரு டேபிளில் எத்தனை கீஸ்னாலும் இருக்கலாம். ஓகே, பட் இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, கன்கார்டினேட் கீழே வந்து ரெடுடன்ட் டேட்டா வராது, வந்த டேட்டா ரிப்பீட்டடாக வராது கண்டிப்பாக கன்கார்டினேட் கீழே. சூப்பர் கீழே அப்படி வரலாம். ஓகேவா, அப்போது ப்ரைமரி கீ அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டேபிளில் ஒரு கீ, கன்கார்டினேட் அண்ட் சூப்பர் கீ பார்க்கும்போது ஒரு டேபிளில் மோர் தென் 1 கீஸ் வந்து இருக்கலாம். பட் அது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது கன்கார்டினேட் கீ வந்து நோ ரெடுடன்ட் டேட்டா, அப்புறம் சூப்பர் கீ வந்து ரெடுடன்ட் டேட்டா இருக்கலாம். இவ்வளோ தான். இப்போ நான் இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஒரு கீ சொல்லி தந்துக்கிறேன், அல்டர்னேட் கீ. அல்டர்னேட் கீயும் கன்கார்டினேட் கீயும் சேம் தான். பட் கன்கார்டினேட் கீ வந்து ப்ரைமரி கீயும் சேர்த்து கன்கார்டினேட் கீன்னு நம்ம சொல்லிக்கலாம். இப்போ இந்த டேபிளில் எதெல்லாம் கன்கார்டினேட் கீன்னு பார்க்கும்போது இமெயில், ரோல் நம்பர், ஸ்டூடெண்ட், ஏன்னா இது மூணுமே கண்டிப்பாக யூனிக் வேல்யூஸாக தான் இருக்கும், ரெடுடன்ட் டேட்டா வராது. அதனால் இதை கேண்டிடேட் கீன்னு சொல்லிக்கிறோம். இப்போ இந்த அல்டர்னேட் கீனா என்னென்னா, கேண்டிடேட் கீ மைனஸ் ப்ரைமரி கீ. ஒரு கேண்டிடேட் கீ எல்லாமே அல்டர்னேட் கீ தான், ஆனால் அதில் ப்ரைமரி கீயாக செட் பண்ணியிருக்கிற காலம் வரக்கூடாது. ஓகே, புரியுதா? அப்போ அல்டர்னேட் கீ அப்படின்ற வரும்போது ரோல் நம்பரும் இமெயிலும் மட்டும்தான் வரும். இப்போ நான் உங்களுக்கு 4 கீஸ் பற்றி கொடுத்துருக்கேன். ஏன்னா இது 4மே ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாக தான் இருக்கும். இதை பற்றின கொஸ்டின்ஸ் நிறையா கேட்பாங்க, அதுக்காண்டி கொஞ்சம் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கேட்டிருக்கிறது வந்து 3 கீ. இதெல்லாம் ப்ரைமரி கீ, சூப்பர் கீ, கன்கார்டினேட் கீ. நம்ம பார்க்கலாமே. ஃபஸ்ட் நான் ஆன்சரை பார்த்துக்கிறேன். ஆப்ஷன் ஏ 1 and 2 தான் நமக்கு கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். மினிமல் சூப்பர் கீ இஸ் கன்கார்டினேட் கீ. ஆமாம், அதாவது மினிமல் சூப்பர் கீ வந்து கண்டிப்பாக கன்கார்டினேட் கீயாக இருக்கலாம். அப்போ இதுக்கு என்ன மீனிங்? கன்கார்டினேட் கீ வந்து மினிமல் சூப்பர் கீ. ஒன்லி 1 கன்கார்டினேட் கீ கேன் பி ப்ரைமரி கீ. ஒரு கன்கார்டினேட் கீ வந்து கண்டிப்பாக ப்ரைமரி கீயாக தானே இருக்கும். இங்கே பாருங்கள், கன்கார்டினேட் கீ எத்தனை இருந்தாலும் அதில் 1 கண்டிப்பாக ப்ரைமரி கீ தான். ஓகே, ஸோ ஆப்ஷன் 2 வந்து நமக்கு கரெக்டு. ஆல் சூப்பர் கீ கேன் பி கன்கார்டினேட் கீ. ஸோ இந்த ஆப்ஷன் தப்பு தான். ஏன்னா கன்கார்டினேட் கீழே வந்து ரெடுடன்ட் டேட்டா இருக்கக்கூடாது, சூப்பர் கீழே இருக்கலாம் இல்லையா? ஸோ இது தப்பு. we cannot find a primary key from the candidate key. ஸோ இதுவும் ராங் தான். நம்ம வந்து ப்ரைமரி கீயை வந்து ஃபைண்ட் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க கேண்டிடேட் கீழே இருந்து. அப்படி கிடையாது, நம்ம ஒரே டேபிளில் ஒரு கீ தானே ப்ரைமரி கீ வச்சுருப்போம், அதை நம்ம கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஆன்சர் 1 and 2 தான் கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் ஏ. ஓகே,
ஸோ லாஸ்ட் கொஸ்டின் தான் இது. 20 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து பார்ட் 2லையும் 20 கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன். பேசிக்காக உங்களுக்கு ஆர்டிபிஎம்எஸ் பற்றி எல்லா டாப்பிக்குமே இந்த 2 பார்ட்லேயுமே நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஓரளவு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் நெக்ஸ்ட்டு பார்ட்டில் தனித்தனியாக கொடுக்குறேன் ஒரு டாபிக் பற்றியும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.